ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். வயசாளி நோயாளியை தவிர வேறு யாரும் சாயவானம். பின்னால் இருக்கக்கூடிய முன்னால் வாங்க. நோயாளி வயசாளி அவங்கள தவிர வேறு யாரும் சாயவானம். வாலிபர்கள் சிறியவர்களை முன்னுக்கு அனுப்புங்க, எல்லாம் முன்னால் வாங்க. பின்னால் இருக்கக்கூடிய வாலிபர்கள் முன்னால் வாங்க. இடங்களை பூர்த்தி செய்யுங்க. முன்னால் தப்புகளை பூர்த்தி செய்யுங்க. முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. ஜும்மாவுடைய பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வாங்க. சிறியவர்களை முன்னால் போடுங்க. நோயாளிகள் வயசாளிகள் ஒரு விஷயத்தை யாப்பாப்படுத்துகிறேன், நல்லா யாப்பம் வச்சுக்கோங்க. இது ஏண்ட பிள்ளையா இருந்தாலும் ஏண்ட வாப்பவா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் என் புள்ள வளரும். நான் இந்த அமைப்பில் என் வாழ்க்கையை கொண்டு போவேனோ அதே அமைப்பு. இபாதத்துடைய லைனா இருந்தாலும் சரி, பாவத்துடைய லைனா இருந்தாலும் சரி. ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, குடும்பமாயினா ஒரு பிரச்சனை. என் புள்ள சொன்ன பேச்சு கேட்குதில்லை, என் புள்ள கட்டுப்படுதில்லை, பாவம் செய்யாதே தான் கேட்குதில்லை. எது தெரியுமா காரணம்? நாங்க பள்ளியில விட்ட தவறு. பள்ளியில வந்தா ஜும்மாவுடைய தினத்தண்டு சும்மா பின்னுக்கு உட்கார, ஃபேன் போட்டிருக்கு, நல்ல வெளியில சூடு, கொஞ்சம் உடம்புக்கு ராகத்தை இருக்கு, தூங்குறோம் போறோம். இப்படி வந்தவங்க ஜும்மாவுக்கு வந்ததில்ல, சும்மா வரவங்க. இப்படி வர்றது வராம ஈக்கிறது மிக சிறந்தது. இது நான் சொல்றேன், படிப்பினை இருக்கணும். எங்களோட ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும் வாப்பமார பார்த்து கொண்டு இருப்பாங்க. பள்ளிக்கு வரக்குள்ள என்ன கலர் உடுப்பு ஷேட் போடுற, என்ன கலர் ட்ரௌசர், என்ன தொப்பி போட்டுன்னு பிள்ளைகள் பார்த்து கொள்ளும். பார்த்துக்கு புள்ள அது 5 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் சரி, வாப்பா எங்கன்னு தான் பார்க்கிறோம். வாப்பா முன்னால சப்புல இருந்தா மகன் பின்னுக்கால நிற்பாரு. வாப்பா அங்க தூண்ல எங்கேயோ சாஞ்சி கொண்டு சும்மா இருந்தா மகன் வெளியில இருப்பாரு. இதனுடைய விபரீதம் நீங்க இதனுடைய விபரீதத்தை 2வது பரம்பரையில பார்க்கலாம். எப்படின்னா, அந்த உங்களோட மகன் மஸ்ஜிதுக்கு வெளியில இருப்பாரு, மகண்ட மகன் மஸ்ஜிதுக்கே ஜும்மாக்கு வரமாட்டாரு. அடுத்த வாரிசுகள் முர்த்ததாகி பேசிருங்க, இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க. நாங்க இங்க விடுற தவறே, மஸ்ஜிதுக்கு வந்துட்டா நல்லா யாபம் வச்சுக்கொள்ளணும். உடம்புக்கு சாப்பிடுறோம், நோய்க்கு மருந்த கொடுக்கிறோம், எல்லாமே செஞ்சு கொள்றோம். நாளைக்கு எங்கட கபுருன்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு யாரால் என்ன செய்யலும், யாரால் என்ன செய்யலும், அதுக்கு நாங்க தான் தேடிக்கொள்ளணும். மிக முக்கியம். அடுத்த இன்னும் 2 ஹதீஸ்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு யாரு பின்னால உட்கார்ந்து கொண்டு அவனோட தோல் புஜத்தை தாண்டி முன்னால இடத்தை வச்சுட்டு பின்னால உட்கார்றாங்களே, உட்கார்ந்து தோல் புஜத்தை தாண்டி வராங்களே, இவங்களை பார்த்து சொன்னாங்க நரகவாசின்னு சொன்னாங்க. ஜும்மா கலகா குளிச்சு கொண்டு உடுப்பெல்லாம் உடுத்து கொண்டு முன் தப்புல இடம் இருக்கத்தக்கன, முன்னால இடம் ஈக்கத்தக்கன, பின்னால உட்கார்ந்து எங்கட தோல் சந்தொத்தர் குடிச்சிட்டு போகல முறைச்சி பார்க்கறதும் தலையை தூக்கி பார்க்கறதும் நாங்க செய்யறது தவறே. ஹதீஸுடைய கருத்துப்படி பார்த்தா நரகவாசி. பின்னால உட்கார்ந்துகிறாரே, இவருடைய பேர் அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால இடம் இருக்கத்தக்கன பின்னால உட்காரோட நரகவாசி. சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப இல்ல, இப்ப ஜும்மாவுடைய பிரசங்க நடந்தாலும் ஏதோ தெண்டக்கு தேவைக்கு வாரும். அமல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ருசி இல்ல, இபாதத்துல ருசி இல்ல. எங்கட பிள்ளைகள பிரதிபலன் அதுல காட்டுது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஜும்மாக்கள்லே முன்னால வாங்க, முன்னால வாங்க, நெருங்கி வாங்கன்னு சொல்றோம். நல்லா யாபம் வச்சுக்கோங்க. எங்கட வாழ்க்கையில ரப்போட தொடர்பாக இல்லைன்னா எங்கட குடும்பத்துடைய வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். காலம் நேரங்கள் மிக பொறுமதியானது, மிக பொறுமதியானது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு அமானிதம், அமானிதம். நாங்க நினைக்கவே எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். மிக முக்கியமான ஒரு விடயம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு அந்த ஊர்ல மிக விருப்பமான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பதாக சொன்னாங்க.
அல்லாஹ்க்கு மிக வெறுப்பான இடம் அந்த ஊருடைய கடை தெரு என்பதாக சொன்னாங்க. கடை தெருவுல செய்தான் எங்களோட விளையாடுவார். மஸ்ஜிதுக்கு வந்தா மலக்குமார்ந்த சொஹ்பத்தோட நாங்க இருப்போம். மஸ்ஜிதை எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அல்லாஹ் இணைச்சு கொள்வார். எங்கட கஷ்டம், எங்கட கடன், எங்கட நோய், எங்கட பிரச்சனை, அதுக்கு ஒரே ஒரு வழிதான், ரப்போட நெருங்கணும், அல்லாஹ் கிட்ட நெருங்கணும். இதுக்கு மஸ்ஜிதுகள்ல வந்தாலும் ஹதீஸுடைய கருத்து, எந்த அளவு முன்னால உட்கார்ந்து இருப்பாங்களோ அல்லாஹ் அந்த அளவு நெருக்கி கொள்வானாம். எந்த அளவு பின்னால உட்கார்ந்து இருப்பாங்களோ அல்லாவும் அந்த அளவு பின்னால தான் வைப்பாங்க. அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, வரக்கூடிய காலம் ரமலானுடைய காலம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கணும். அமலுக்குரிய பாக்கியம் மிக கண்ணியமானது, அது மிக முக்கியமானது. மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நிர்வாகம் ஒரு விடயம், ஊர் மக்கள் இரண்டாவது, மூன்றாவது மஸ்ஜிதுடைய இமாமத் செய்யக்கூடிய இந்த 3 பேருடைய பங்களிப்போட மஸ்ஜித் ஹயாத் ஆகணும். வெறுமனே கட்டிடங்களை அலங்கரிச்சுட்டு பசுந்தாக்கி போட்டுட்டு ரமலானுடைய காலத்துல பல்புகளை போட்டு எல்லாத்தையும் அலங்கரிச்சு வச்சு முதலாவது தராவியுடைய தொழுகையை பார்த்தா ஊர்ல 60 பேர் இருப்பாங்க. 7 8வது பார்க்கல ஒரு சப், அடுத்தது 15வது காசப்பாயிரும். நோன்பு கடைசிக்கு திரும்ப ஃபுல்லா வந்து கொள்றது. இபாதத்தை கொண்டு தான் மஸ்ஜிதை ஹயாத்தாக்கணும். அல்லாஹ் மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மஸ்ஜிதுடைய பொறுப்பு அல்லாஹ், அது அல்லாஹ் இடத்துல இருக்கக்கூடியது. அல்லாஹ் பொறுப்பை தர்றதும் அல்லாஹ் தான். அந்த பொறுப்புல சரியாக செய்யலன்னு சொன்னா கேவலப்படுத்துறதும் அல்லாஹ் தான். அப்ப ஆக மிக முக்கியம் மஸ்ஜித் எங்கட இபாதத்தை கொண்டு செழிப்பாக்குறது, அமலை கொண்டு செழிப்பாக்குறது. எங்கட மஸ்ஜித் எந்த அளவு இபாதத்தால செழிப்பாகுமோ எங்கட வீட்டுல இபாதத்துடைய பிரதிபலன் உண்டாகும். வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மஸ்ஜிதோட தொடர்பு, இபாதத்தோட தொடர்பு, அல்லாஹ்வோட தொடர்பா இருந்தா அல்லாஹ் குடும்பத்துல மனைவிட்ட தொழுகையை உருவாக்குவான், பிள்ளைகள்கிட்ட உருவாக்குவான். இன்றைக்கு நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரிச்சு கொண்டே போறது. பிள்ளைகளை பாதுகாக்கலாம், வாலிபர்களை பாதுகாக்க இயலாது. நாளுக்கு நாள் பாவங்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் எதிர்பாராத பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எங்கட இபாதத் வந்துட்டா, இபாதத் கூடிருச்சுன்னா பாவம் குறைஞ்சு கொண்டு போகும். இன்றைக்கு இபாதத்துல குறம், பாவத்துல முன்னேற்றம். மிக முக்கியமாக எங்கட மஸ்ஜித ஹயாத்தாக்குற இபாதத்தால. 2வது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்குரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், தகமைகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் வெறுமனே மஸ்ஜித மாத்திரம் இதாக்குறது இல்லை. ரமலானுடைய காலம் வந்துட்டா சிலவர்கள் நினைச்சு கொள்வாங்க கஞ்சிக்குரிய ஏற்பாடு செய்யணும், ஈச்சப்பழத்துக்குரிய ஏற்பாடு செய்யணும். சிலவர்கள் வருடம் பார்சல் கொடுப்பாங்க, அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும். இது மாத்திரம் இல்லை, இது மாத்திரம் இல்லை. அடிப்படை ஒரு நிர்வாகம் என்று சொன்னா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய அடிப்படை ஆரம்ப காலத்தவர்கள் ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பெடுத்தா ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை பேர்களை தொழுகையாளியாக ஆக்கணும். இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல இபாதத்துடைய விடயங்கள் போறோம், ஆனா மற்ற விடயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க மிக முக்கியமாக விலை கொள்ளும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொரு பொறுப்புகளையும் அல்லாஹ் விசாரிப்பான். அது மஸ்ஜிதுடைய வக்குப் பொருளா இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுடைய பராமரிப்பு கூடியதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட மாளிகை அது அல்லாஹ்வுக்குரியது, வேற யாருக்கும் கை வைக்கலாது. அடுத்தது மிக முக்கியமாக ஆக சிறந்த இந்த ரமலானுடைய காலம் வருது, இதுக்கு நாங்க இபாதத்தோட தயாராகிறது மிக முக்கியம். இபாதத் இல்லைண்டா, அமல் இல்லைண்டா பாரிய நஷ்டம். நல்லா உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. சென்ற வருடம் எங்களோட இருந்தவர்கள் ரஜபுடைய மாதம் ஷஅபானுடைய மாதத்துல இருந்தவர்கள் இந்த வருடம் ரஜபுல இல்ல, ஷஅபான்ல இல்ல. அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆயுளத்தை நீடிச்சு வைக்கணும், ரமலானுடைய பாக்கியத்தை நசீபாக்கணும். ரமலான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இபாதத் அமலுக்கு தயாராகிறது. அதை எடுத்துட்டா வெறுமனே பழைய ஆட்களுடைய ஒரு தர்த்தீப் கொண்டிருக்கு. சில விடயங்களை தெளிவாக சொல்லணும். ஆரம்ப காலத்துல நோம்புடைய காலம் வந்துட்டா
வீட்டில் உருவாக்கக்கூடிய பாவங்களை எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிவி ஷைத்தான் பெட்டின்றது. அதுக்கு என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற பழைய முசல்லா ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபக்கம் திருப்பி வச்சிருவாங்க. மற்ற முசல்லாக்களை தட்டி குர்ஆனை எடுத்து ரமலானுடைய காலத்தில் என்ன செய்வாங்க, இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கி குர்ஆனை பிரட்டி போட்டிக்கு போட்டி ஓதிக்கொண்டிருப்பாங்க. ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டா டிவி அப்படியே திருப்புவாங்க. மக்கால லைவா போற தொழுக, பெருநாள் தொழுக பார்ப்போன்னு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியார்கள் திருப்புவாங்க. மகன் என்ன செய்வான், பாவத்தை என்ன செய்ய கட்டுப்படுத்தி இருந்துட்டு ரமலானுடைய மாதம் முடிஞ்சு ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டா வாலிபர்களோட பேசிட்டு புதுசா நோம்புல வெளியாயின படம் வேணா சீடி இருக்கா. இப்ப நான் சொல்றேன், அது கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால. இப்போ உள்ள இதுக்கு வாரேன். அப்ப அந்த சீடி எடுத்து படத்தை பார்த்து எல்லா இபாதத்தும் மண்ணோட மண் முடிஞ்சு. அது ஒரு காலம். இப்ப அப்படி இல்லை. டிவி இப்ப விசேஷம் இல்லை. அது முன்பல்லும் இல்லை, சக்கப்பல்லும் இல்லை. ஆச்சுமா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, கையில வச்சிருக்கிற டச் போன், பெரிய போன். சில உம்மமார்கிட்ட பார்த்தா தீப்பெட்டி மாதிரி இருக்கும். சில வாப்பமார்கிட்ட பார்த்தா தீப்பெட்டி மாதிரி. பேச்சு பேரண்ட பார்த்தா புளொக்கல் மாதிரி போன், பெரிய போன்களை வச்சு கொண்டிருக்கிற. ரமலானுடைய காலம் வந்தா சிலவங்க போன்ல குர்ஆன் இருக்குதானே, குர்ஆனை ஓதிக்கொள்ளேலும் இதாக்கி கொள்ளேலும் நல்லதுக்கு 24 மணித்தியாலம் போன்ல. சாருடைய நேரம் எழும்பப்பட்ட போன்ல, ஆன்லைன்ல. குர்ஆன் ஆஃப்லைன், போன் ஆன்லைன். 24 hours அது ஆன்லைன் தான். நல்லா ஞாபகம் வச்சோங்க. ரமலானுடைய காலம் குர்ஆன்ல ஆன்லைன் ஆகிறீங்க. தொடர்படியாக குர்ஆனை பெறட்டுங்க, போற்றிடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓது, சூரத்துல் இக்லாஸ் ஓது, சூரத்துல் பக்ரா ஓது, போற்றிடணும். இன்னைக்கு பார்த்தா வாப்பாக்கு உம்மாக்கு பிள்ளைகளுக்கு போட்டி பெரிய பெரிய போன் எடுக்கிறது. சொந்த குர்ஆன் இல்ல. 4,000 ரூபாய் கொடுத்து ஒரு குர்ஆன் ஒன்று வாங்கி ரமலானுடைய மாசத்துல 5 ஜுஸ் 6 ஜுஸ் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிச்சு போட்டி போடுவோமே, அது இல்ல. ரமலானுடைய மாசமா இருந்தாலும் சரி, வேலைக்கு போய்த்திருந்தா பேக்கேஜ் முடிஞ்சா நோனா கோல் நானாக்கு என்ன செய்தி, டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சு உடனே போடுங்க. ரமலானுடைய மாசமா இருந்தாலும் சரி, புள்ளைக்கு தீர்த்தனும் போன காட்டி, இவ நேரத்தை கடத்தணும் போன பார்த்து கொண்டு. நல்லா யாப்ப வச்சுவோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மிக பயங்கரமான காலம். இபாதத்தை கொண்டு போயிட்டு செல்லலாம், அமலை எடுத்துக்கொண்டு புகையலாம். நாளுக்கு நாள் பாவங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் முர்த்ததா மாறுறாங்க. ஏராளமான வாலிப பெண்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி திருமணத்துக்கு போறாங்க. காரணம் என்ன? அமல காட்டல. நாங்க விட்ட தவறு மஸ்ஜிதுக்கு முன்னால உட்காரல்ல, பின்னால உட்கார்ந்தோமே, பயான கேட்கல, தூக்கம் வந்துச்சு, தூங்கினோமே. சும்மா பேசிருச்சு. ரமலான் சும்மா போகுது, குர்ஆன் தூசி தட்டுறது. ஆனா போன் டெக்கவர் இல்லடா, அவ்வளோ டெம்பர் உடனே உடனே போயிடுச்சு. டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சா உடனே. அதெல்லாம் நாளுக்கு நாள் மாற்றம், நாளுக்கு நாள் முன்னேற்றம். ஆனா குர்ஆன் இல்ல. நல்லா யாப்பம் வச்சோங்க. வாப்பட மையத்தை புள்ளைக்கு தொழிக்க தெரியா, வாப்பட ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு, புள்ளைக்கு தொழிக்க தெரியா. 4 தக்பீரை கட்டி 4 தக்பீரை கையை தூக்கி கட்டி ஜனாசா தொழிக்க தெரியா. ஆனா அவர் போன் எடுத்தா வேண்டிய பெரிய போன், அவர் பேசுறது வேற எங்கேயோ லாங்குவேஜ், அவருக்கு தெரியாத பாஷை இருக்காது. கவலைப்படணும். வாப்பட ஜனாசாவை குளிப்பாட்டுறது கஃபன் செய்யறது தெரியாதுன்னா பாரிய நஷ்டம். நாங்க பிள்ளைகளாக வளர்ச்சில்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரை யாப்ப வச்சவங்க எங்கட கபூரை தயார் செய்யணும், எங்கட கபூருக்குரிய அமலை தேடிக்கொள்ளணும். இது தயார் செய்யக்கூடிய இடம் தான் மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் ஹயாத்தாக்கணும். ரமலானுடைய காலத்துல இபாதத்துக்கு மிக முக்கியமாக அல்லாஹ் இபாதத்துக்கு பார்க்கக்கூடிய விடயம் எதுன்னு சொன்னா இஹ்லாஸ பார்க்கிறான். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறைகள். முதலாவது நோன்பு பிடிக்கிறனாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்தேன். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் அமல் செய்தேன். இந்த 2 விடயம் மிக முக்கியமானது.
வரக்கூடிய காலங்கள்ல நோன்புடைய காலத்தையும் வீணாக கழிச்சிட்டோம். வெறுமனே நோன்புக்கு பள்ளிக்கு வாரது, ஈச்சப்பழத்தை எடுக்கிறது, கஞ்சி எடுக்கிறது, வீட்டுல மனைவிமார்கள் பட்டி ரோல்ஸ் சர்க்காட்டி நல்லா ட்ரிங்க் எல்லாம் இதாக்கி நல்லா குடிச்சிட்டு நோன்பை திறந்துட்டு அப்படியே தூங்கிட்டு ஒன்றும் இல்லாம போனா பாரிய நஷ்டம். நல்லா யாபம் வச்சவங்க ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சுக்கோங்க, இது என்னுடைய ரமலான் கடைசி ரமலானாக இருக்கலாம். ரமலான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்கணும் கடைசியாக இருக்கலாம் என்பதாக. மிக முக்கியமானது மஸ்ஜித கட்டுறது, இதாக்குறது, அலங்கரிக்கிறது மாத்திரம் இல்ல. மஸ்ஜிதுன் நபவியில அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்வாங்க, நெத்தியில தூசி பட்டிருக்கும், தூசி புழுதி பட்டிருக்கும். ஆனா மஸ்ஜித் பிரகாசம், பில்லட்டின் பிரகாசம், அமலை கொண்டு பிரகாசம் ஆயிடுச்சு. அப்ப மிக முக்கியம், எங்கட வரக்கூடிய ரமலானுடைய காலத்தை ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. குர்ஆனை எடுப்பேன். ரெண்டாவது போனுக்கு ஆஃப்லைனை கொடுத்துடணும். போனுக்கு ஆஃப்லைன், குர்ஆனுக்கு ஆன்லைன். ஆன்லைன் தான் எல்லா நேரம் அதே தான் பார்த்து கொண்டு. நாட்டு பிரசிடன்ட் கூட அப்படி பார்த்து கொண்டிருக்க மாட்டாரு. நாட்டு பிரசிடன்ட் கூட போன அவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆனா இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள், வாலிப பெண்கள், வயோதிபர்கள், திருமணம் முடித்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி போனோட தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஆக பயங்கரமானது. இன்றைக்கு பாவத்துடைய வழிகளே அதுகள்ல சென்று கொண்டிருக்கு. அதற்காக வேண்டி மிக முக்கியமாக ரமலானுடைய காலத்தை ஒரு அமைப்புல நினைச்சு ஒரு இபாதத் வரக்கூடிய காலங்களை இபாதத்தோட கழிக்கணும், அமலோட கழிக்கணும். என கடைசி ரமலானாக இருக்கும். வரக்கூடிய ரமலானுடைய ஆரம்ப ரஹ்மத்துடைய பத்து, அதுக்கு ஒரு முயற்சி செய்யறது, மஸ்ஜிதுல இபாதத் செய்யறது, குர்ஆனை திறக்கிறது. பிள்ளைகளுக்கு ரமலான கழிக்கக்கூடிய 3 விசேஷம் மிக முக்கியமான அமல். 3 விடயம். ஒன்று நோன்பு பிடிக்கிறது, இரண்டாவது திலாவத், மூன்றாவது விடயம் தான் சதகா. இந்த விடயத்துல நோன்போடு சொல்லக்கூடிய நேரத்துல இவருடைய பாவங்கள் குறைஞ்சிடணும், பாவத்துல தவிர்ந்து கொள்ளணும். திலாவத்தில் வரக்கூடிய நேரத்துல வாய் நாவால குர்ஆன் ஓதப்படணும். மற்றவர்களை பத்தி பேசுறது, அவதூறு, பொய், இட்டுக்கட்ட எல்லாம் குறைஞ்சிடணும், பாவம் குறைஞ்சிடணும். பாவத்துடைய இஸ்திக்பார் தௌபா நடக்கணும். அடுத்தது மூன்றாவது தான் மிக முக்கியமான இந்த அமல் சதகா. இந்த ஏராளமானவர்கள்ட்ட கேட்டா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2025 எப்படி வியாபாரம் சரியான டல், கஷ்டம். வசதி உள்ளவர்களும் அப்படித்தான். ஏராளமானவர்களோட வார்த்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான். நல்லா யாபம் வச்சுக்கோங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவார். லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையுடைய பரக்கத் திருக்கிட்டாலே அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டார், வறுமைக்கு உருவாக்க மாட்டார். இன்னைக்கு சிலவர்கள் யோசிப்பாங்க, ரமலானுடைய காலம் வந்தா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு, கஞ்சி கொடுக்கிறதா இல்லையா, கஞ்சிக்கு பேரை கொடுக்கிறதா இல்லையா. இருக்கக்கூடிய நேரத்துல உங்களோட பணங்களை, மிக முக்கியமானது பணம், பணத்துடைய பேர் அரபுல சொல்லக்கூடிய நேரத்துல மால் தான் சல்லி, பணம். அந்த வார்த்தைக்கு அடிப்படை கருத்து சொல்லக்கூடுற சொன்னா மால்னு சொன்னா மாறுறது, சாஞ்சிரும். மால் பணம். இந்த பணத்துடைய அசல் கருத்து எனக்கிட்ட இருக்கிறது, இன்னொருத்த பேசிடும், அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட பேசிடும். இதுதான் மால். அரபுல வச்சிருக்கி மாலன்னு சொன்னா ஒவ்வொருத்தர கையில இருந்து பேசிக் கொண்டிருக்கும். அப்ப நல்லா யாபம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு ஏந்த கையில 1 லட்சம் இருக்கின்றா, நாளைக்கு அந்த மால் மாறிடும், சாஞ்சிரும் இன்னொருத்தர கையில. அல்லாஹ் பாதுகாக்கணும். பணங்கள் சேகரிச்சாலும் எங்கட சதகாக்கள் குறையக்கூடா. எங்கட சதகாக்கள் எத்தனை பேர் சொல்றேன், அடுத்தடுத்த வீடுகள்ல இருப்பாங்க. ரமலானுடைய மாசம் வந்தா தான் சந்தோஷம். ஏன் தெரியுமா? சொல்லுவாங்க, என்னோட வீட்டுக்கு சாமான் பார்சல் வரும், அரிசி வரும், வருடம் முழுக்காக நாட்டரிசி என்ன செய்வாங்க எடுத்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா ரமலான் மாசம் வந்துட்டா தான் தெரியும் அவங்களுக்கு, எங்கட வீட்டுக்கு சம்பா அரிசி வரும், கீரி சம்பா வரும், பெருமதியான அரிசி.
இது அவங்களுக்கு ரமலான் அல்லாத காலத்துல வாங்கி சாப்பிடலாது. செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அல்லாஹ் பணத்தை நிஅமத்தாக தந்திருக்கிறான். நீங்க நிஅமத்தாக செலவழிக்கலன்னா நிக்மத்தாக பிடிச்சிருவான், அல்லாஹ் சோதனையாக பிடிச்சிருவான். பிடிச்சிட்டா இன்னைக்கு ஏராளமானவர்கள் நோய்க்கு மருத்துவம் செய்யறாங்க. லட்சக்கணக்கு செலவழிச்சு வாப்பட உம்மட சகோதர கிட்னியா மாத்துறாங்க. 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50, 60 கோடி கொடுத்து செலவழிச்சு என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. ஆனா 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கிறாரு. 4வது நாள் நெஞ்ச பிடிக்கிற, வயிற்ற பிடிக்கிற, தோலை பிடிக்கிற வருத்தம் கொண்டு போறாங்க. அங்கேருந்து கோல் வருது, அவர் பேசி சேர்ந்துட்டாரு. அட ஜனாசா மையம் மெருக்கி அவரை எடுத்துட்டு போங்க. நல்லா ஞாபகம் வச்சோங்க, எங்கட பணங்கள், எங்கட சொத்து அல்லாஹ் தந்திருக்கிறான். யாருக்கு பேச்சு சேரணுமோ அந்த சதகாக்களை கொடுங்க. அன்புட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கபா என்பதாக சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வததுஃபு மீத்தத்து சூ, கெட்ட மௌத்தை தடுக்குமா. கெட்ட மௌத்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு மௌத்துகளுடைய செய்திகள் பல மாதிரி கேள்விப்படுது. அப்ப என கெட்ட மௌத்தை தடுக்கும். இருக்கக்கூடிய பணங்கள்ல இன்னும் சேர்ப்போம், இல்ல இருக்கிறத கொடுப்போம். அல்லாஹ் ஒன்றுக்கு 9 தருவான்ற நம்பிக்கை வைக்கணும். எட பணங்கள், எட சொத்துக்கள். அடுத்தது மிக முக்கியமானது சதகா. எங்கட பணத்துல இருக்கக்கூடியதை கொடுக்கறது. ஜகாத் வியாபாரத்துல வருடம் முடிஞ்சுட்டா கணக்கு பண்ணி பார்த்து கொடுக்கறது. எங்களுக்கு தெரியும், அதிகமானவர்கள் எங்கட நாட்டுல ஜகாத் கொடுக்க ரமலானுடைய காலத்துல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கு பேச்சு சேரணும், எந்த கூட்டத்தார்களுக்கு பேச்சு சேரணும், அது எங்களுக்குரியது இல்லை. அந்த பணத்தை கொடுக்கிறது சதகான்னு சொல்லக்கூடிய நேரத்துல அது யாருக்கும் கொடுக்கலாம். ஜகாத் செல்வம் உடையவர்களுக்கு, அந்த வருடத்துல வியாபாரம் செஞ்சு வரக்கூடிய இதுல. ஆனா சதக்கா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இருக்கக்கூடியவங்க எங்கட பணத்துகளை சதக்கா கொடுத்து கெட்ட மௌத்துகளை தவிர்த்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை இபாதத்தாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவானாக. எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ்.